இன்றைக்கி நம்ம பார்க்குறது வீடியோ இன்றைக்கி மட்டன் கிரேவி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க. எங்கள் சேனல் எல்லோரும் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனல் பார்க்குற அனைவருமே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மட்டன் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க. இப்போ அதுக்கு நான் தாளிக்க பாத்திரம் வச்சாச்சு. இப்போ அதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக சோம்பு சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு. ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு. இப்போ ஒரு வெங்காயம், வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இந்த ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு சேர்க்குறேங்க. 1/2 ஸ்பூன் பட்டை கிராம்பு பவுடர். இப்போ இது நல்லா கலந்து விட்டு வேகட்டும். இப்போ இதில் மிளகாத்தூள், நம்ம தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கலந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான தக்காளி 2 பழம், 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இது வதங்கிடுச்சுங்க. நம்ம மட்டனையும் இதில் சேர்த்துடலாம். இந்த மட்டனுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்து கலந்துடலாங்க. இது சோம்பும் தனியாகவும் பச்சை மல்லித்தூள் இது பவுடர் 1 ஸ்பூன் நான் சேர்க்குறேங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டு நல்லா 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேகட்டுங்க. தண்ணி விட்டு வேகட்டும் மட்டன். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா பாருங்கள், தண்ணி விட்டு வெந்துருச்சு கறி. நம்ம இதில் திரும்ப வேகிறதுக்காண்டி நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம விசில் வச்சிடலாம். தண்ணி ரொம்ப தேவையில்லை. இப்போ இது நல்லா கலந்துட்டு நம்ம மூடி போட்டு விசில் வச்சிடலாம். இப்போ மட்டன் சேர்த்து விசில் வச்சாச்சுங்க. இப்போ நம்ம 3 விசில்லேருந்து 4 விசில் வரையும் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ மட்டனுக்கு தேவையான கொஞ்சோண்டு மசாலா தான். நம்ம 1.5 ஸ்பூன் ஜீரகம் இப்போ சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு. நம்ம இது 2ஐயும் சேர்த்து நம்ம வறுத்து பொடி பண்ணிடணுங்க. இப்போ இந்த அளவு சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ விசில் வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு 3 விசில் வச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கறி வெந்துருச்சு. நம்ம அடுத்து நம்ம கடாயில் மாற்றிடலாம். இப்போ நம்ம கடாயில் மட்டனை சேர்த்தாச்சுங்க. இப்போ இது நல்லா தண்ணி சுள்ள நல்லா வேகட்டும், நல்லா வற்றி வரட்டும். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க ஜீரகம் மிளகு பவுடரை நம்ம இதில் சேர்த்துடலாம். உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும். பாருங்கள், கிரேவி சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நல்லா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இன்னும் கிரேவி நல்லா இலகலா தண்ணியாக வேணும்னா கூட நீங்கள் ஒன்று தண்ணியாக வச்சுக்கலாம். இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். மட்டன் கிரேவி, பிரியாணி, நெய்ச்சோறுக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னும் 1 நிமிஷம் நல்லா பிறண்டு வரட்டும். இப்போ நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா எண்ணெயெல்லாம் விட்டு வெந்துருச்சு பாருங்கள். நல்லா கிரேவியும் நல்லா வெந்து நல்லா பிறண்டு வந்துருச்சு. நம்ம நீ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது கிரேவி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.